அனைவருக்கும் வணக்கம். கல்லூரி உதவி பேராசிரியர்களோட அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த டிசம்பர் மாதம் 27 அன்று இந்த தேர்வானது நடைபெற்றுச்சு. இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வானது நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளை இன்டர்வியூக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்து மனசுலையும் ஒரு இதாக இருந்திருக்கு. நோட்டிஃபிகேஷனில் இதுக்கான பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேப்பர் 1ல் பார்ட் பி கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு 150 மார்க்குக்கு நம்ம எழுதியிருக்கோம். அந்த 150 கூட்டல் ஒரு மதியானம் பேப்பர் 2ல் ஒரு 50 மதிப்பெண்கள் 5 கேள்வி கொடுக்கப்பட்டு அதில் ஏதாவது ஒரு கேள்வியை தேர்ந்தெடுத்து 50 மதிப்பெண்கள் வீதம் நம்ம மொத்தம் 100 கூட்டல் 50 மொத்தம் ஒரு 200 மதிப்பெண்களுக்கு தேர்வானது நம்ம எழுதியிருக்கோம். இப்படி எழுதியிருக்கக்கூடிய இந்த தேர்வுகளில் நமக்கு நெக்ஸ்ட் எதன் அடிப்படையில் நமக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு 1 மதிப்பெண் அப்படிங்கிற விதம் நமக்கு எப்படி 7.5 வருஷம் பணியாற்றினவங்களுக்கு முழுமையாக 15 வருடங்கள் 7.5 வருடம் அல்லது 7.5 வருடங்களுக்கு மேலே பணியாற்றிருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு அதிகபட்சமாக 15 மதிப்பெண்களை டிஆர்பி நமக்கு வழங்கியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், நெக்ஸ்ட் நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இன்டர்வியூ போஸ்ட் பார்த்திங்கன்னா மோர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்மளை கூப்பிடுவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த சிவி லிஸ்ட் எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் personal interview based on the marks scored in the written examination and weightage mark given for the teaching experience. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 200 மதிப்பெண்களுக்கு நம்ம தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ரிட்டன் மார்க்கு ப்ளஸ் 15 மதிப்பெண்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பெண், இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு டோட்டலாக 215 மதிப்பெண்களுக்கு பட்டியல் தயார் செய்வாங்க. சிவி அடுத்தது இன்டர்வியூக்கு எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கிற பட்டியலானது நமக்கு தயார் செய்வாங்க. அந்த தயார் செய்து முதலில் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அதிக அளவில் முதலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அந்த வேக்கன்சியோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அதிகமாக அதிலேருந்து 2 மடங்கோ அல்லது 3 மடங்கோ நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு முன்னாடியே அதாவது பார்த்திங்கன்னா பிஃபோர் இன்டர்வியூவே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 கேள்வி ப்ளஸ் நம்ம 200 மதிப்பெண்களுக்கு நம்ம தேர்வு எழுதியிருக்கோம் ப்ளஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 15 மார்க்கு, டோட்டலாக 215 மார்க்குக்கு நமக்கு இன்டர்வியூக்கு செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க டிஆர்பி. அந்த தகவலை தான் இங்கே நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக இந்த பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் பாருங்கள் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கோர்டு பை த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க் given ஃபார் த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லபடியாகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் யாரும் குழப்பிக்க வேணாம். நமக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு பிஃபோர் இன்டர்வியூக்கு முன்னாடியே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் நம்மளை இன்டர்வியூ கூப்பிட போகிறாங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இன்டர்வியூக்கு மொத்தம் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் 5 மார்க் பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்டுக்கு, அதில் இன்னொரு 5 மார்க் டெலிவரி நம்ம எப்படி டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு, இன்னொரு 5 மார்க்கு லாங்குவேஜுக்கு, மொத்தமாக 15 மார்க்கு. ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் இப்போ நம்ம ஏற்கனவே வெயிட்டேஜோடு சேர்த்து 215, இப்போ இன்டர்வியூவில் ஒரு 15 மார்க்கு, மொத்தமாக 230 மதிப்பெண்கள். இந்த 230 மதிப்பெண்களில் யார் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை சிவி லிஸ்ட்டுக்கு கூப்பிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் டிஆர்பி சைடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சந்தேகத்தை கட்டாயமாக பூர்த்தி செய்வோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.